அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாமா சஅதி ரஹ்மத்துல்லான்னு சொல்லி ஒரு இறைநேச பெருமகனார். அவங்க வரலாறுல சொல்லப்படுது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு கறியை வாங்குவாங்களாம். ஒரு நாள் வாங்கிட்டு வரும்போது மேலிருந்து கழுகு வந்து அந்த கறியை கவ்வி கொண்டு பறந்து விடுகிறது. அவங்க கோபப்படல. அவங்க சொன்னாங்களாம், யா அல்லாஹ், என்னை கொண்டு இன்றைக்கு நீ கழுகுக்கு உணவு தந்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் புகழ்ந்தாங்களாம். புகழ்ந்துட்டு வீட்டுக்கு போனா அவங்க மனைவி கறி அலசிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. மனைவி கிட்ட கேட்டாங்களாம், எப்படி இந்த கறி வந்துச்சு? மனைவி சொன்னாங்களா, 2 கழுகு நம்ம வீட்டுக்கு மேல் சண்டை போட்டு கொண்டது. அதனுடைய வாயிலிருந்து இந்த கறி நம்முடைய வீட்டை நோக்கி வந்து சேர்ந்து விட்டது, விழுந்து விட்டது என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இந்த சாதி ஒரு நாளைக்கு 1000 தடவை உன்னை நான் மறந்து வாழ்றேன். ஆனால் என்ன நீ மறக்காம எனக்கு தேவையான அந்த கறியை கொண்டு வந்து தந்தாய ரப்பே என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்களாம். பெருமக்களே, ஒரு பாக்கியம் நம்ம விட்டு போகிற போதும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். காரணம், அல்லாஹ் நாடாம அது நடக்காது. ஒரு நியாமத் நம்ம இடத்துல வந்து சேருகிற போதும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். காரணம், அது அல்லாஹ் நாடாம நம்ம கிட்ட வந்து சேராது என்பதைத்தான் அல்லாமா சாதி ரஹமத்துல்லாஹி அவருடைய இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது.